வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்பு 2025 எடுக்கப்பட்ட காலி பணியிடங்களுடைய நிரப்புறத்துக்குண்டான ஒரு அறிவிப்பு எப்போ வரும், ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுக்க போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் அப்ளிகேஷன்ஸ் டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் கம் டிசிசி உடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜூலை மாதத்தில் தேர்வுகள் நடத்தி முடித்தாங்க. செப்டம்பர் அக்டோபரில் செய்முறை தேர்வுகளும் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நடத்தி செய்முறை தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வரலை. நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்று வரும்னுங்க, இல்லை வராதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நாங்கள் போகணும். ஏன்னா இது பண்டிகை காலம், நாங்கள் டிரைவர்ஸு, அடுத்து நாங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கணும், எங்களுடைய வேலையும் பாதிக்குது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசுக்கும் சரி, நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கும் சரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இப்போ ஒரு சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கு அப்படின்னா, ஆங்காங்கே பார்த்திங்கன்னா பேருந்து ஓட்டுநர்களால் விபத்துகள் அதிகரித்து வருவதனால பேருந்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த நியமனத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுதுங்க. இப்போ இந்த புதிய பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு 1738 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக பணி ஆணைகள் விடலாம், மீதி இருக்கிறவங்களுக்கு சான்றிதழ்களை குளறுபடி, ஸோ ஸ்கில்லில் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால மீண்டும் செய்முறை தேர்வை வைத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ மீண்டும் கூட பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நபர்களுக்கு செய்முறை தேர்வை நடத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் கண்டிப்பாக செய்முறை தேர்வு நடத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் பணியிடங்கள் தான் இப்போ ரொம்ப பேர் எடுத்துட்ருக்காங்க. 3274 காலி பணியிடங்கள் மொத்தமாக இருக்குதுங்க. அதில் 1738 பேருக்கு பணியாணைகள் ரெடி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற நபர்களுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற சினாரியோ போயிட்டுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 2026 வரப்போகுது. ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் என்ன இருக்கும், என்ன இருக்காது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை எடுக்க மாட்டாங்க. அதனால் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப டிரைவருக்கு தனியாக ஒரு வேக்கன்சிஸும், கண்டக்டர் தனியாக ஒரு வேக்கன்சிஸும் வெளியிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட டிரைவருக்கு ஒரு 6000 பேரும், கண்டக்டருக்கு ஒரு 5000 பேரும், மொத்தம் 11,000 வேக்கன்சிஸ் 2024 இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற நடைமுறைகள். ஸோ ஏஇஜி, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இது எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் டிஎன்பிசி மூலமாக எடுப்பாங்க. டிரைவர் கண்டக்டர் மட்டும் பார்த்திங்கன்னா நேரடி நியமனத்தின். ஸோ இந்த எக்ஸாம் தேர்வெல்லாம் கிடையாது. 2026 நேரடி நியமனம் மூலம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னென்ன விதிமுறைகள் இருக்குது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவை. டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் LLR போட்டு டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாதுங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு சென்று முதலுதவி சான்றிதழ், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிய பிறகு தான் அதை கொண்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸை கொடுப்பாங்க. ஸோ டைரெக்டாக வாங்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த நண்பர்களே, இந்த போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.